என்னை விட போல்டா ஒத்துக்கவே முடியாது. ஏன்னா நான் பண்ணும்போது ஐ வாஸ் த குவீன். என் இடத்த 2000ல இருந்து இன்ன வரைக்குமே அந்த இடத்த கேரளால ஃபில்அப் பண்ண இன்னொருத்தவங்க வரல. நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு. 25 வருஷத்துக்கு முன்னாலே எப்படி போனாரோ கபாலி, அப்படியே திரும்பி வந்துட்டான்னு சொல்லு. கபாலிடா. வாமச்சான் எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை இப்படி பார்த்து. ஒரு சில ரீசன்னால நம்ம சேனல்ல கொஞ்ச நாளா வீடியோஸ் போட முடியாம போயிருச்சு. கண்டிப்பா இந்த கேப்ல நீங்க என்ன மிஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா இதுக்கப்புறம் நம்ம சேனல்ல பழையபடி ரெகுலரா வீடியோஸ் வருமா வராதான்னு கேட்டீங்கன்னா அது எனக்கே தெரியல. என்னடி இது? எவ்வளவு பிரச்சனை எனக்கு வந்தாலும் கிடைக்கிற சின்ன சின்ன கேப்ல எல்லாம் வீடியோஸ் போடுறேன்னா யாருக்காக? உனக்காக தான். டே பச்சை சட்டை உனக்காக தான்டா. அக்கா உங்களுக்காக தான். சேனல் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவோட கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ரீசெண்டா ஒரு ரியாலிட்டி ஷோ பார்த்தேன். என்னன்னா வழக்கம்போது டிவி வந்து பார்த்துட்டு இருக்கப்ப இந்த கலைஞர் டிவியில சொல்வதெல்லாம் உண்மை ஷோ இருந்துச்சுல, அதே மாதிரியே இப்போ வந்து வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்ற ஒரு ரியாலிட்டி ஷோ வந்து இப்போ வந்து போயிட்டு இருக்குது. நான் வந்து யதார்த்தமா டிவி மாத்திட்டு இருக்கப்ப அந்த சேனல் வந்து அந்த ஷோ வந்து ஓடிட்டு இருந்துச்சு. திடீர்னு அதில் பார்த்தா ஷக்கீலா மேமும் பைல்வான் ரங்கநாதனும் உட்காந்துருந்தாங்க. எனக்கு பார்த்தோன்னு என்ன தோணுச்சு அப்படின்னா, என்னடா ஒருவேளை இவங்க 2 பேத்துக்குள்ள அப்படி இப்படி ஏதாச்சும் ஆயிருக்குமோ, திடீர்னு புருஷன் பொண்டாட்டி மாதிரி இவங்க வந்து இந்த ஷோல உட்காந்துருக்காங்களே அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் போகதான் தெரியுது விஷயமே வேறன்னு. ஓ அப்படியா விஷயம்? என்னன்னா இந்த பைல்வான் ரங்கநாதன் இருக்காருல, அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அந்த சேனல்ல இந்த சினிமா ஹீரோயின்ஸ் இருக்காங்களா, அவங்களோட பர்சனல் சீக்ரெட் எல்லாம் போட்டு உடைச்சிட்டு இருக்காரு. அது வந்து நீங்க எப்படி இப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால நிறைய பேர் நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த பிரச்சனை டிவி வரைக்கும் வந்திருக்கு. பைல்வான் ரங்கநாதன் மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்குன்னா, எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்க பாத்தியா? இப்ப இந்த வீடியோ வழக்கம் போல ஒரு ட்ரோல் வீடியோவா இருக்குமா இல்லையான்றது எனக்கு தெரியல. பட் வந்து அந்த ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத நான் ஓப்பனா சொல்ல போறேன். நீங்க பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, ஆரம்பிக்கலாங்களா? வாழ்ந்து காட்டுவோம் இன்னும் நாம வந்து தலைப்பு வச்சிருக்கோம். ஆமா. அப்போ வாழ்ந்து காட்டுவோமா இல்ல காட்டி வாழ்வோமா? அதாவது ஷோவோட பேர் வந்து வாழ்ந்து காட்டுவோம், நீங்க வந்து வாழ்ந்து காட்டுங்க, ஏன் காட்டி வாழ்றீங்க அப்படின்னு மாதிரி இவர் சொல்றாரு. இதுல ஹைலைட் என்னன்னா, அதுக்கு வந்து ஷகீலா கொடுக்குற ரிப்ளை என்னன்னு பாருங்க. அதுதானே கேக்குறேன். அது அவங்கவுங்க இஷ்டம்னா. அவங்கவுங்க இஷ்டம்னா. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? அதாவது பைல்வான் ரங்கநாதன் சொல்றது, நீங்க வந்து டீசெண்டா வாழுங்க, இந்த மாதிரி காட்டிலாம் வாழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. அதுக்கு இவங்க ஷகிலா மேம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது வந்து அவங்களோட விருப்பம், யாருக்கு வேணாலும் காட்டி வாழ்றது வந்து அவங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாலிட்டி ஷோல உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஸ்கூல்ல செக்ஸ் எஜுகேஷன் எதுக்கு இருக்கு? இல்ல, இன்னும் செக்ஸ் எஜுகேஷன் இல்ல. நிறைய இடத்துல இருக்கு. இல்லையே, எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே இல்லை. மேபி வந்து அவுட் ஆஃப் தமிழ்நாட்டுல இந்தியாவுக்குள்ள சில ஸ்கூல்ல வந்து இருக்கலாம். பட் வந்து தமிழ்நாடுக்குள்ள எந்த ஸ்கூல்லையுமே இல்லை. இப்ப பிரச்சனையே அதுதான். அந்த மாதிரி எஜுகேஷன் வந்து இல்லாதவங்க கிட்ட இங்க பல பேருக்கு பல விஷயம் தெரியாம இருக்கு. பல விதமா வந்து தப்பான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இவங்க வந்து சும்மா ஏதோ ஷோக்காக பேசிட்டு இருக்காங்க, இருக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்னா. எனக்கு தெரிஞ்சு வந்து இல்ல, ஓப்பனா சொல்லணும்னா ஃபாரின் அளவுக்கு இங்க வந்து இவங்க சொல்ற மாதிரி அந்த விஷயம் வந்து இல்ல. மேபி நான் சொன்ன மாதிரி அவுட் ஆஃப் தமிழ்நாட்டுல மேபி ஒரு சில ஸ்கூல்ல இருக்கலாம். தமிழ்நாட்டுக்குள்ள எந்த ஸ்கூல்லையுமே இல்ல. பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, அது இதுதான் ரீப்ரொடக்ஷன். இதெல்லாம் ஆல்ரெடி 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே இருக்கு. அப்படியா? நான் படிக்கும் போதெல்லாம், நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப அந்த அளவுக்குள்ள பெருசா எதுவும், அதாவது ஜஸ்ட் ஒரு பேசிக் தான் இருக்கும். இப்ப ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னா இதுதான் அப்படின்னு வந்து ஒரு பேசிக் தான் இருக்குமே, மற்றபடி இதனால இது நடக்குது, இதனால இது இப்படி மாறும் அப்படிலாம் எதுவுமே இல்லையே. சும்மா ஷோக்காக ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்க கூடாது. எத்தனையோ பேர் அந்த எஜுகேஷன் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வேணும்னு சொல்லிட்டு பல வருஷமா போராடிட்டு இருக்காங்க. ஆனா வந்து இன்னைக்கு வரைக்கும் ஸ்டில் நோ வந்த மாதிரி தெரியல. தவறுகள் வந்து சில தவறுகள் வந்து இன்னும் நடந்துட்டே தான் இருக்கு. அந்த வந்து எஜுகேஷன் வந்து இதுதான்ப்பா விஷயம், இந்த மாதிரிலாம் நடக்குது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வந்து ஓப்பனா ஃபாரின்ல சொல்லி தர மாதிரி நீங்க சொல்லி தந்தாதான் பல தவறுகள் வந்து குறையும். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த எஜுகேஷன் இல்லை. சும்மா ஷோக்காக வந்து இவங்க ஷகிலா மேம் வந்து இருக்குது, உங்களுக்கு தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் அந்த எஜுகேஷன் இல்லை. வர அந்த டிக்டாக், அந்த இன்ஸ்டாகிராம்ல வராங்களே, அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்வீங்க? எப்ப பாரு ஆக்ட்ரஸ் குட்ட ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அவங்க வந்து காட்டுறாங்க, இதுதான் உங்க ப்ராப்ளமா இருக்கு. இன்ஸ்டால முகமே தெரியாது 14 வயசு பொண்ணு என்ன மாதிரி டான்ஸ் பண்ணுது, பிகினி போட்டுட்டு ஆடுது. ஏங்க என்னங்க பேச்சுது? இப்ப இன்ஸ்டாகிராம்ல யாருன்னே தெரியாதவங்க அந்த மாதிரி பண்றப்போ, ஒரு சினிமா ஆர்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கோ எங்கேயோ போறப்ப இந்த மாதிரி வந்து கொஞ்சம் அறவரையா ட்ரெஸ் பண்ணிட்டு போறாங்க, அவங்க வந்து கரெக்டா பண்ணணும் அப்படின்னு சொல்றது ஒண்ணு.
எனக்கு புரியல. இப்போ வந்து இன்ஸ்டாகிராம்ல நீங்க சொன்ன மாதிரி யாருனே முகமே தெரியாத சின்ன பொண்ணோ பெரிய பொண்ணோ வந்து அந்த மாதிரி ட்ரெஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து சினிமால யாரோ ஒருத்தர் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஓகே நம்மளும் இது மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து முன்னாடி வந்து ஒருத்தவங்களை வந்து இந்த மாதிரி இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்காம அவங்களுக்கா வந்து இந்த மாதிரி நம்மளும் ட்ரெஸ் பண்ணிட்டு பண்ணலாம் அப்படின்னு ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாலாம் வந்து வராது எனக்கு தெரிஞ்சு. என்னன்னா எனக்கு தெரிஞ்சு பைல்வான் ரங்கநாதன் வந்து சினிமா ஆர்டிஸ்டுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணி வெளியே போறப்பல இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி போறாங்க அப்படின்னு அவரோட யூடியூப் சேனல்ல சொல்றாருல, அதுதான் கரெக்ட். அவர் எதுக்குங்க இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு லட்சக்கணக்கான பேர் வந்து அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. அவங்க எல்லாத்துக்கும் போயிட்டு ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க முடியும், இந்த மாதிரி பண்ணாதீங்க, நீங்க உங்களோட ரீல்ஸ்ல இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு. அவர் வந்து ஒரு சினிமா ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நயன்தாரா மேமோ த்ரிஷா மேமோ அவங்க மாதிரி பெரிய ஆளுங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருக்கப்ப இந்த மாதிரி போயிருக்காங்க, நீங்களும் அந்த மாதிரி போகாதீங்க, அது வந்து டீசெண்டா இருக்காது அப்படிதான் சொல்ல முடியும். அவர் எதுக்குங்க இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல வந்து இந்த மாதிரி அந்த பொண்ணு இது பண்ணுது அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு அவரோட சேனல்ல அதையும் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வந்து இப்பவே வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் டிக்டாக்ல இருந்தப்ப வந்து இந்த மாதிரி அரைகுறையா கொஞ்சம் அட்ரஸ் பண்ணிட்டு எல்லாம் ரீல்ஸ் பண்ணீங்க, அது மாதிரி வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சேனல்ல அவரு சொல்லியிருக்காரு. எனக்கு என்னன்னா இப்ப இவங்க கேக்குறாங்கல்ல நீங்க வந்து அவங்களுக்கு இது பண்ணுங்க, சினிமா ஆர்டிஸ்ட் ஏன் ஒரு ஃபேமா இருக்கவங்களை வச்சு ஏன் நீங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஃபேமா இருக்கவங்களை வச்சு சொன்னாதாங்க வந்து இப்ப அந்த ரீல்ஸ் பண்றாங்களா அந்த மாதிரி அவங்களுக்கு புரியும். உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு வைங்களேன், அதை வந்து அந்த ப்ராடக்ட் கம்பெனிக்காரங்களோ இல்லை அதை யூஸ் பண்றவங்களோ அந்த விளம்பரத்தில் வந்து நடிக்கலாம். இப்போ ஹார்லிக்ஸ் இருக்கு அப்படின்னா பூஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பூஸ்ட் இது பார்த்தீங்கன்னா பூஸ்ட் கம்பெனி தயாரிக்கிறவன் இல்லை வந்து வேற எவனோ சின்ன ஆர்டிஸ்ட் வச்சு கூட இது பண்ணலாம். ஆனால் பூஸ்ட்டுக்கே சச்சின் தான் தேவைப்படுறாரு அந்த டைம்ல சொல்றேன். அப்படின்றப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட் இந்த இவங்களை வச்சு சொன்னாதான் அது வந்து கரெக்டாக போய் சேரும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்படின்றப்போ ஒரு சினிமா ஆர்டிஸ்ட் இவங்க வந்து இந்த மாதிரி இருக்காங்க, நீங்க வந்து இந்த மாதிரி இருக்காதீங்கன்னு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிளா ஒரு ஃபேமா இருக்கவங்களை வச்சு சொன்னாதான் வந்து கரெக்டா இருக்கும். இப்போ பைல்வான் ரங்கநாதன் வந்து அவர் சேனல்ல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷோக்கு இந்த மாதிரி அவங்க ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படின்றப்ப அவங்க இந்த மாதிரி வந்தாங்கன்னா அது டீசெண்டா இல்ல, நீங்க வந்து டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே போங்க, ரீல்ஸ் எல்லாம் பண்ற மாதிரி தான் டீசெண்டா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்ல வராரு. அப்படின்றப்போ இப்ப யாருன்னு நீங்களே ஷகிலா மேமே சொல்றாங்க இந்த மாதிரி வந்து முகம் தெரியாத பொண்ணு அப்படின்னு. முகம் தெரியாத பொண்ணு யாரோ ஒரு பொண்ணு இப்படி பண்ணிருச்சு அதனால நீங்களும் இப்படி பண்ணாதீங்க அப்படி சொன்னா நல்லா இருக்குமா? இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி பண்றாங்க, நீங்களும் இது மாதிரி பண்ணாதீங்க, ஏன்னா நீங்க வந்து அந்த மாதிரி வெளியே ட்ரெஸ் பண்ணிட்டு போனா உங்களையும் வந்து தப்பா பாக்குறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாதான் கரெக்டா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா அவர் வந்து சில ஹீரோயின்ஸோட பர்சனல் சொல்றாரு சொல்லாம இருக்காரு, அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். இப்போ வந்து ஒருத்தவங்களோட பர்சனலை போட்டு உடச்சிட்டாரு அப்படின்னா ஓகே, இப்போ வந்து இவர் மூலயமாவது சோசியல் மீடியா பீப்புள்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி விஷயம் வந்து தெரிய வந்துருது, அதனால இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி சில தவறுகள் வந்து செய்யாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் ஹீரோயின்ஸுக்கு வந்து தெரியும். இப்போ ஹீரோவோ ஹீரோயின்ஸ் இப்போ பைல்வான் ரங்கநாதன் வந்து இந்த ஹீரோயின் வந்து இப்படி பண்ணாங்க, இந்த ஹீரோயின் வந்து இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதை பாக்குறப்ப ஓ அப்போ வந்து நம்ம சினிமா துறைக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணா இந்த விஷயம் வந்து வெளியே வந்துருமா, நம்ம வந்து இவங்க பண்ண தப்ப வந்து பண்ணக்கூடாது, பண்ணிட்டோம் அப்படின்னா அது வெளியே தெரிஞ்சுன்னா நம்மளோட பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சில தவறுகள் வந்து செய்யாம இருப்பாங்க. அந்த வகையில பைல்வான் ரங்கநாதன் அவரோட யூடியூப் சேனல் வந்து அவர் போடுற வீடியோஸ்லாம் வந்து அது உண்மையா இருக்கும் பட்சத்தில் அது வந்து ஓகே, அது வந்து அவர் வந்து ஃபேக்கா சொன்னார் அப்படின்னா அது தப்பு, நானே சொல்றேன் ஃபேக்கான நியூஸ் வந்து போடவே கூடாது. பட் வந்து ஒரு ஹீரோயினை பத்தி இப்படி சொல்றாரு தப்போ ரைட்டோ அதெல்லாம் சொல்றாரு அப்படின்னா அவர் சொல்ற விஷயம் வந்து உண்மையாவே கரெக்டா உண்மையா இருந்துச்சு அப்படின்னா அவர் சொல்றதுல வந்து தப்பு இல்லை. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா அப்படி சொல்றதுனாலயாவது அப்கமிங் ஜெனரேஷன் ஹீரோயின்ஸ்க்கோ ஹீரோக்கோ வந்து இந்த மாதிரி பண்ணா எப்படி இருந்தாலும் வெளியே தெரியும், நம்ம அவங்க பண்ண தப்ப பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சினிமா இண்டஸ்ட்ரி வந்து நல்லா இருக்கும், சினிமா இண்டஸ்ட்ரியில சில தப்புகள் வந்து பண்ணாம இருப்பாங்க. அதே மாதிரி எனக்கு என்ன புரியலன்னா இப்ப பைல்வான் ரங்கநாதன் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாரு, இந்த ஹீரோயின் பத்தி அப்படி சொல்லிட்டாரு, அந்த ஹீரோயின் பத்தி அப்படி சொல்லிட்டாரு, அவர் வந்து ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே. இப்ப அவர் வந்து இப்ப அவர் சொல்ற விஷயம்லாம் உண்மைன்னு வச்சுக்கலாமே, அப்போ வந்து அந்த ஹீரோவோ ஹீரோயின்ஸ் வந்து அந்த தப்பு பண்ணலாம், அது வந்து தப்பு கிடையாது. அதை வந்து ஒருத்தர் வந்து சோசியல் மீடியால யூடியூப்ல வந்து இந்த மாதிரி இவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா தப்பா? இப்ப இவர் யூடியூப்ல இந்த மாதிரி சொல்றதெல்லாம் தப்புன்னு சொல்றீங்களா? அவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னோட கேள்வி வந்து இதுதான். அதாவது ஒரு ஹீரோவோ ஹீரோயின்ஸோ வந்து சினிமா இண்டஸ்ட்ரியிலோ இல்லை பர்சனலா வந்து ஏதோ ஒரு தப்பு பண்றாங்க, அதை எதிர்த்து வந்து யாருமே கேட்க மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு ஹீரோயின் வந்து ஒரு ஹீரோ ஏமாத்திட்டாரு அப்படின்னா சோசியல் மீடியாலயோ இல்ல தனிப்பட்ட வகையிலயோ இந்த மாதிரி வந்து இந்த ஹீரோ வந்து அந்த ஹீரோயினை ஏமாத்திட்டாரு, இல்லைன்னா அந்த ஹீரோயின் அந்த ஹீரோவை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோசியல் மீடியால வந்து ஒரு பிரச்சனை மாதிரி அவங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்க வந்து அந்த ஹீரோயின் மேலேயோ ஹீரோ மேலே அக்கறையா இருந்தா நீங்க சோசியல் மீடியால ஒரு பிரச்சனை மாதிரி கிரியேட் பண்ணி அதை இது பண்ணணும். அதை பண்ணாம அவங்க பண்ணதை நீங்க வந்து சொன்னதே தப்பு அப்படின்னா அட்லீஸ்ட் இவராவது சொல்றாருன்னு வந்து நான் நினைக்கிறேன்.
இப்போ இவர் பைல்வான் ரங்கநாதன் போடுற வீடியோஸ்ல நான் எப்படி பார்க்குறேன்னா, ஆனால் ஓப்பனாக சொல்லணும்னா அது வந்து அவருக்கு தேவையில்லாத வேலை தான். அவர் நினைச்சா வேற ஏதாச்சும் யூடியூப் சேனல்ல வேற மாதிரி வீடியோஸ் போடலாம், இல்லைன்னா சினிமாவில் கூட நடிக்க போடலாம். அவர் வந்து இந்த இதை ஏன் தேர்ந்தெடுத்தாருன்னு தெரியல. சரி ஓகே பண்றாரு. இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு ஹீரோயின் இருக்காங்க. ஹீரோவை உண்மையிலே ஒரு காதலிச்சு ஏமாத்திட்டாங்க ஹீரோயின் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து அவர் காதலிச்சு ஏமாத்தினதை வந்து அந்த ஹீரோயினுக்கு ஜஸ்டிஸ் வழங்குற மாதிரி நீங்க அதை கேட்க மாட்டீங்க. அதை வந்து ஒருத்தர் சொல்லிட்டாரு அப்படின்னா தான் நீங்க போய் கேட்பீங்க. இது எந்த வகையில நியாயம்? இப்ப இதெல்லாம் நான் பேசுறத கேட்டுட்டு சில பேர் வந்து சொல்லுவாங்க, இவன் வந்து ஃபெமினிசம் பேசுறான்டா, இவன் வந்து ஃபெமினிஸ்டா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து அதை பத்தி கவலை கிடையாது. ஏன்னா பிராக்டிக்கல் ட்ரூத்ன்றது ஒண்ணு இருக்குல்ல. இப்ப நீங்க இந்த ஷோவே எடுத்துக்கோங்க. நான் வந்து இதை பார்க்க போறதுக்கு முன்னாடி நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, இப்ப ஷகிலா மேம் மசில்ஸ் யாரு பைல்வான் ரங்கநாதன் கான்வர்சேஷன் வந்து எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, இவரு ஓகே உண்மையிலேயே இவர் வந்து அவர் சொன்னது தப்பு தான், அதை வந்து இவங்க எதிர்த்து கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நான் நினைச்சிட்டு இருந்தேன். எதிர்த்து தான் கேட்கறாங்க. பட் வந்து சும்மா ஏதோ கேட்கணும், நம்ம வந்து ஒரு டிவி ஷோ பண்ணிட்டோம், இவர் வந்து ஏதோ ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்ற மாதிரி தான் கேட்கற மாதிரி இருக்கு. நான் தெரியாம தான் கேட்கறேன். பிக் பாஸ் ஒரு சீசன், எந்த சீசன் தெரியல, சரவணன் இருக்காருல, பருத்தி வீரன் படத்துல சித்தப்பாவா வருவார்ல, அந்த சரவணன் வந்து ஒரு வார்த்தை வந்து விட்டாரு. ஒரு இது என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வந்து காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி பஸ்ஸில் போகிறப்ப பொம்பளைங்களாம் வந்து உரசிட்டு போவேன், அப்படியே ஜாலியாக அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. அவர் சொன்னதுக்கப்புறம் அவர் மேலே மாதர் சங்கம்லாம் வந்து போராட்ட இது மாதிரிலாம் பண்ணிட்டு அவர் மேலே கேஸ் போட்டு அவர் ஏதோ ஃபைன்லாம் கட்டினாருன்னு நினைக்கிறேன். கேஸே அவர் மேலே போட்டாங்க. அது வந்து அந்த டைம்ல பெரிய நியூஸாக வந்துச்சு. அது எந்த சீசன் எனக்கு தெரியல. நான் என்ன கேட்குறேன்னா, இப்படி வந்து அவர் வந்து அவர் எந்த மைண்ட் செட்டில் சொன்னார்னா, அந்த மாதிரி நான் காலேஜ் டேஸ்ல அப்படிதான் இருந்தேன். இப்போ அந்த கேஸ் போட்டாங்களே மாதர் சங்கம் விட்டுருங்க, இப்ப கூட சேர்ந்து சில ஆண்கள்லாம் இருந்திருப்பாங்களே, நான் தெரியாம தான் கேட்கறேன். அவங்களாம் வந்து காலேஜ் டேஸ்ல அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அந்த காலத்திலேயே சொல்றேன், இந்த மாதிரி வந்து சைட் அடிக்கிறதாகட்டும், லவ் பண்றதாகட்டும், அவர் சொன்ன மாதிரி பண்ண விஷயங்களாகட்டும் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்களா? ஆனா அவர் வந்து ஒரு டிவி ரியாலிட்டியில ஷோல வந்து சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களாம் இந்த ஷோவை பார்ப்பாங்க, எப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல கேஸே போட்டாங்க. இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர் வந்து பெண்களை தப்பாவோ இல்ல பெண்களோட ஆடைகளை பத்தியோ இல்ல வந்து பாடி ஷேமிங் பண்ற மாதிரிலாம் எதுவும் சொல்லல. அவர் வந்து பெர்சனலா நான் வந்து காலேஜ் படிக்கிறப்ப இந்த மாதிரி ஜாலியா இருந்து அப்படிதான் சொன்னாரு. அதுக்கு எது கேஸ் போட்டாங்க அப்படின்னு தெரியல. ஆக்சுவலா ஓப்பனா அவர் சொன்னதே பெரிய விஷயம். சரி ஓகே, ஒரு ரியாலிட்டி ஷோல அப்படி சொன்னது தப்புன்னே வச்சுக்கலாம். நான் என்ன கேட்கறேன்னா, அதே ரியாலிட்டி ஷோல இப்ப லாஸ்டா நடந்த பிக் பாஸ் சீசன்ல மாயா என்ன பண்ணாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். என்னன்னா, இவரு நிக்சன்றதுக்கு வீடு கூட்டிட்டு இருக்கப்ப எனக்கு டஸ்ட் இதா இருக்கு, மாஸ்க் இருந்தா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்றப்ப மாயா என்ன பண்ணாங்கன்னா, அவங்க யூஸ் பண்ண இன்னர் வேற எடுத்து இதை வேணா மாஸ்கா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிக்சனுக்கு கேட்காத மாதிரி பூர்ணிமாக்கு மட்டும் கேட்கற மாதிரி இது பண்ணாங்க. அப்பெல்லாம் இந்த மாதர் சங்கம் அப்புறம் சரவணன் மேல கேஸ் போட்டீங்களா, அவங்களாம் எங்க போனீங்க? தனுஷ் தேவதை கண்டன் படத்துல ஒரு டைலாக் சொல்லுவார், என்ன அப்படின்னா, பொம்பளை செத்தா உயிர், ஆம்பளை செத்தா மயிரா சார் அப்படின்பாரு. எனக்கு இப்ப அதைத்தான் கேட்க தோணுது. என்னன்னா, இப்ப சரவணன் வந்து பிக் பாஸ் ஷோல அந்த மாதிரி சொன்னது தப்பு அப்படின்னா, அது ஆக்சுவலா என்னன்னா, அதை விட மாயா பண்ணது ட்ரிபிள் மடங்கு கேவலமான ஒரு விஷயம். நான் யூஸ் பண்ண இன்னர் வேற எடுத்து இதை வேணா மாஸ்கா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிக்சனுக்கு கேட்காத மாதிரி பூர்ணிமாக்கு மட்டும் கேட்கற மாதிரி இது பண்றாங்க. எனக்கு என்னன்னா, சரவணன் வந்து அப்படி சொன்னப்ப கேஸ் போட்டது, இந்த மாதிரி வந்து அவரு பண்ணது தப்புங்க, அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் தொடுக்கிற மாதிரி போராட்டம் பண்ணீங்களா, அந்த கூட்டம் இப்ப மாயா பண்ணப்ப எங்க போனீங்க? அப்ப இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னா, ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா தான் வருவீங்க, ஆண்களுக்கு வந்து பசங்களுக்கு பிரச்சனைனா வரமாட்டீங்க, அவ்வளவுதான். ஒரு பொண்ணை வந்து ஏதாச்சும் ஒரு வார்த்தை தப்பா சொல்லிட்டாலோ இல்ல ஒரு இது வந்து தவறா ஏதாவது இது பண்ணிட்டாலோ வந்து நீங்க இந்த மாதிரி அது எப்படி ஒரு பொண்ணை இப்படி பண்ணல, பொண்ணு எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வருவீங்க. இதுவே ஒரு பையனுக்கு வந்து தான் யூஸ் பண்ணி இன்னொரு வேற நீ மாஸ்கா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணப்ப கூட ஒரு வார்த்தை கூட வந்து எது கேஸ் போடுறது எதுவுமே வந்து பண்ண மாட்டீங்க, அப்படிதானே? இதை விட கேவலமான விஷயம் எதுவுமே கிடையாது. யார் இவனுங்க மொல்ல மாறீங்க? இதை பத்தி பேசும்போது தான் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. ரொம்ப நாள் முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோல நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு ஊர்ல February 14 அப்ப ஒரு பையன் போயிட்டு ஒரு பொண்ணுகிட்ட ப்ரொபோஸ் பண்ண போயிருக்கான் ரோஸ் எடுத்துட்டு. அவன் ப்ரொபோஸ் பண்ணதுக்கே அந்த பொண்ணு செருப்பு கழட்டி காமிச்சிருக்குது. இதெல்லாம் ஃபாரின்காரன் பார்த்தானா காரி துப்பிடுவான். என்னன்னா, ப்ரொபோஸ் பண்றாங்க, உனக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லி, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி உன்னோட பதில சொல்லு. அது என்ன செருப்பு கழட்டி காட்டுறது? அப்போ வந்து உங்களுக்கு எவ்வளவு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கோ அதே மாதிரி வந்து அந்த பையனுக்கு இருக்குல்ல. நீ ஒரே இதுல செருப்பு கழட்டி காட்டினீங்கன்னா அவனோட மரியாதைன்றது அந்த இடத்துல என்ன இருக்குது? இதுவே நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, இதுவே ஒரு பொண்ணுக்கு நடந்திருந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு பையன்ட்ட ப்ரொபோஸ் பண்ண போதோ இல்ல வேற ஏதாவது சொல்ல போகுதுன்னு வைங்களேன், அப்ப அந்த பையன் செருப்பு கழட்டி காமிச்சிருந்தானா எப்படி இருந்திருக்கும்? இது வந்து இங்க வந்து ஒரு எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும். நியூஸ்ல வந்து போட்டிருப்பாங்க, இது வந்து ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு செருப்பு கழட்டி
அடிக்க போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பிரச்சனையாக்கி இருப்பானுங்க. ஆனா அந்த பையனுக்கு நடந்த விஷயம் வந்து பெருசா தெரியவே இல்லை. ஜஸ்ட் ஒரு அந்த டைம்ல டிக்டாக் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. டிக்டாக்லயோ ரீல்ஸ்லயோ பாத்தீங்கன்னா அது ஒரு ஜஸ்ட் ஒரு வீடியோவா கடந்து போயிட்டாங்க. இதுவே ஒரு பொண்ணுக்கு நடந்துச்சுன்னா மட்டும் எத்தனை மாதர் சங்கம் எல்லாம் கிளம்பி வந்திருப்பீங்களா, அது எப்படி ஒரு பொண்ணு கிட்ட நீ செருப்பை காட்டலான்னு. அப்ப பசங்களுக்கு நடக்கிறப்ப அதை வந்து நீங்க கண்டுக்கவே மாட்டீங்க, அப்படிதானே? அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மேட்டரே எடுத்துக்கிட்டீங்கன்னா பைல்வான் ரங்கநாதன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ட்ரெஸ்ஸிங் வந்து இந்த மாதிரி பண்றது பெண்களோட உரிமை. பசங்களாகட்டும் பொண்ணுங்களாகட்டும் அவங்கவுங்க எந்த மாதிரி ட்ரெஸ் பண்றாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, அது வந்து அவங்களோட விருப்பம். இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அட்லீஸ்ட் டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க. ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கோ இல்லை வந்து வேற ஆடியோ லான்ச்சுக்கோ போறப்ப டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களை பாக்குற உங்களுக்கு பிடிச்சவங்களோ உங்களோட ஃபேன்ஸோ வந்து என்ன சொல்றது அந்த மாதிரி வந்து ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க, 4 பக்கம் டீசெண்டா போவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்க அப்படி வந்தீங்கன்னா அதை பார்த்து 4 பேர் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு மைண்ட் செட்ல அவர் சொல்லியிருக்காரு. அதாவது நீங்க எதை ஏன் அப்படி சொல்லலாம், அது வந்து அவங்களோட விருப்பம், அவங்களோட சுதந்திரம் அப்படின்ட்டு எனக்கு புரியல. இப்ப வந்து சுதந்திரம் கொடுத்துதான் வந்து இங்க நிறைய இடத்துல ரேப் நடந்துட்டு இருக்கு, நிறைய இடத்துல வந்து நிறைய பிரச்சனைகள் நடக்கிறது, எல்லாமே அந்த சுதந்திரத்தினால தான். அதனால வந்து சுதந்திரமே பெண்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல. ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்குதுன்ற. இப்போ வந்து என்ன சொல்றது, சரி ஓகே சுதந்திரம் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், பசங்க ஒரு நைட்டு 12 மணிக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் தண்ணி போட்டு ரோட்ல விழுந்து கிடக்கிறான்னு வைங்களேன், அவனுக்கு ஒண்ணு அது அவன் காலையில இருந்துச்சுன்னா போகத்துல இருந்துச்சுன்னா எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடுவான். ஒரு பொண்ணு அந்த மாதிரி வந்து சரக்கு அடிச்சுட்டு மட்டையாய் ரோட்ல ஒரு 2 மணிக்கு நைட் விழுந்து கிடக்குறாங்கன்னு வைங்களேன், அந்த பொண்ணோட நிலைமை என்ன ஆகுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த இடத்துல வந்து சுதந்திரம் வந்து அந்த அளவுக்கு கொடுத்தது வந்து கரெக்ட்னு சொல்லுவீங்களா, தப்புன்னு சொல்லுவீங்களா? அந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, பைல்வானை ஒரே அடியில் விழ வைத்த ஷகிலாவுக்கு பாராட்டுகள். அப்புறம் இன்னொருத்தன்னா, ஷகிலாவின் அறிவு முதிர்ச்சியான பேச்சு பாராட்டுக்குரியது, வாழ்த்துக்கலாமா. அதாவது இப்ப சப்போஸ் இந்த கமெண்ட் பண்ண வந்து ஒரு பையனா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், வந்து யூசர் இருந்து அவருக்கு பேர் வரல, ஒரு பையனா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், டே தம்பி நான் உனக்கும் சேர்த்து தான்டா சொல்றேன், இப்ப நீயே வந்து நாளைக்கு ஒரு பொண்ணால ஏமாத்தப்பட்டேன்னு வைக்க, அது ஒரு லவ் பிரேக்கப்பா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும், பொண்ணால ஏமாத்தப்பட்டேன்னு வைக்க, நீ போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கேஸ் எடுக்க மாட்டாங்க. உனக்கு எதிராக இப்ப எப்படி பெண்களுக்கு மாதர் சங்கம் வர்றாங்க, அது மாதிரி உனக்கு ஏதாவது பிரச்சனை நடத்துனா யாருமே வரமாட்டாங்க. நீ வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணி நீ என்ன வேணா அவங்கள ஷகிலா வந்து இது பண்ணிக்கலாம். நான் வந்து அதுக்கு பைல்வான்றாங்க நான் எனக்கு சப்போர்ட் பண்ண சொல்ல, ஒரு பிராக்டிகல் ட்ரூத் நீ யோசிச்சு பாரு. இப்ப நீ இந்த மாதிரி கமெண்ட் பண்ணி இருக்கிறிய, அவங்களோட பேச்சு கரெக்டா இருக்கு அப்படின்ட்டு நீயே வந்து ஒரு பொண்ணால ஏமாத்தப்படுறேன்னு வையேன், உனக்கு இங்க சப்போர்ட் பண்றதுக்கு எவனுமே வரமாட்டான். இதுதான் உண்மை. தயவு செஞ்சு அதெல்லாம் புரிஞ்சுட்டு இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கடா. உங்க அனுபவத்தை வச்சே சொல்றேன். பத்திரிகையில நீங்க உங்க வளர்ப்பு மகளை அடிச்சது செய்தியா வந்துச்சு, அது உண்மையா? அது உங்களை எப்படி பாதிச்சது? எனக்கு ஒண்ணுமே பாதிக்கல. பிகாஸ் அப்பவே வந்து என்கிட்ட சொல்லிட்டாவ. அதேதான் இப்ப நான் பேசுறது அந்த சம்பந்தப்பட்ட நடிகைகளை பாதிக்கவே இல்லை. அவ்வளவுதான், சிம்பிள். இப்ப உங்களோட விஷயம் வெளியே வர்றப்ப அது வந்து உங்களை பாதிக்கல அப்படின்னா, அதே மாதிரி இப்ப இவர் வந்து ஒரு ஹீரோயினை பத்தி பேசுறாருன்னா அது அவங்களுக்கு பாதிச்சு அப்படின்னா அவங்களே டைரக்டா நீங்க கேட்கற மாதிரி கேள்வி கேட்பாங்க. இல்லைன்னா வந்து பைல்வான் ரங்கநாதன் வந்து இந்த மாதிரி இல்லாத ஒரு விஷயத்த சொல்லி யூடியூப்ல போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல கேஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களே கண்டுக்கல, ஏன்னா மேபி அது வந்து உண்மையா கூட இருக்கலாம். பைல்வான் ரங்கநாதன் சொல்ற விஷயங்கள் உண்மையா இருக்கிறதுனால ஓகே உண்மைதான், இதை நம்ம இது பண்ணி நம்ம கேஸ் கொடுத்தோம்னா கண்டிப்பா இது வந்து நமக்கு தான் திரும்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சைலண்டா இருக்கலாம். நீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன அக்கறை, நீங்க எதுக்கு போயிட்டு இந்த மாதிரி எதுக்கெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க? அப்படி கேட்கற மாதிரி இருந்தா நீங்க எல்லாத்துக்குமே கேட்கணும். இப்ப நீங்க வந்து குக் வித் கோமாளி விஜய் டிவி ஷோல வந்து இருந்தீங்க, அதே விஜய் டிவி ஷோ பிக் பாஸ்ல தான் வந்து மாயா அந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க. அப்ப அதை எதுக்கு நீங்க கேட்கவே இல்லை, இவரு மட்டும் கேட்டுட்டு இருக்கீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. தப்பு பண்ற சினிமாக்காரங்க திட்டுதாங்க. கரெக்ட், தப்புன்றது நீங்க யார் நான் ஜட்ஜ் பண்றதுக்கு? ஏங்க அதே மாதிரி இவர் வந்து அவரோட யூடியூப் சேனல்ல போடுற வீடியோ வந்து தப்பு கரெக்ட் அப்படின்னு ஜட்ஜ் பண்றதுக்கு நீங்க யாருங்க? நீங்க எதுக்கு இங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? அவரு பத்திரிகையாளருங்க, அவரோட வேலையே இதுதான். இப்ப இன்னைக்கு நேற்று கிடையாது, அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா யூடியூப் இருக்கு, அவர் வந்து யூடியூப் சேனல் ஓபன் பண்ணி இதை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த காலத்துல இருந்தே பத்திரிகையாளர் என்ன பண்ணுவாங்கன்றது உங்களுக்கே தெரியும். என்னன்னா இந்த மாதிரி கிசு ஏதாவது வந்தா எழுதுறது, இல்ல வந்து நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு மக்களுக்கு தெரிவிக்கிறதா பத்திரிகையாளரோட வேலையே. இப்ப இவர் வந்து நான் சொன்ன மாதிரியே அவர் சொல்ற விஷயங்கள உண்மையா இருந்துச்சு அப்படின்னா பைல்வான் ரங்கநாதன் 100% அவரோட வேலையை வந்து கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு பத்திரிகைகள் விட சோசியல் மீடியா யூடியூப் இன்ஸ்டாகிராம்ன்றது அதிகமா போய் ரீச் ஆகும் அப்படின்னு யூடியூப்ல பண்ணிட்டு இருக்காரு. நீங்க கேக்குறீங்க அதாவது இந்த மாதிரி அவங்க பண்றது தப்பு கரெக்ட்னு ஜட்ஜ் பண்றதுக்கு நீங்க யாரு அப்படின்ட்டு. ஏங்க பத்திரிகையாளரோட வேலையா இருந்தாங்க, ஜட்ஜ் பண்றாங்களோ இல்லையோ அதை வந்து மக்களுக்கு தெரிவிக்கிறது. அதாவது இப்ப அப்டேட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த காலத்துல சோசியல் மீடியால இல்லாதப்போ ஒரு படத்தோட அப்டேட் ஆகட்டும், இந்த நடிகளோட அப்டேட் ஆகட்டும், எல்லாமே பத்திரிகை மூலமா தான் வரும். அதை வந்து இன்னைக்கு டெக்னாலஜி வைஸா யூடியூப்ல சொல்றாங்க அவர் வேலை அவர் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்காரு. அவரு இதை பண்ணக்கூடாது பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? என்னை விட போல்டா ஒத்துக்கவே முடியாது. ஏன்னா நான் பண்ணும்போது ஐ வாஸ் த குவீன். சரிங்களா? என் இடத்த
2000ல இருந்து இன்ன வரைக்குமே அந்த இடத்த கேரளால ஃபில்அப் பண்ண இன்னொருத்தவங்க வரல. அத பெருமையா தான் நான் சொல்லிக்கிறேன். ஏங்க அதுல பெருமைப்படுறதுக்கு என்னங்க இருக்குது? அதாவது அந்த டைம்ல வந்து நான் அந்த மாதிரி படங்கள் நடிச்சப்ப நான் தான் குயின் அப்படின்றீங்க, அதுல அதை பெருமையா வேற சொல்றீங்களா? அது பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்கு? அதாவது பைல்வான் ரங்கநாதன் வந்து இப்ப என்ன கேட்கறாரு அப்படின்னா, நீயே வந்து ஒரு காலத்துல வந்து அந்த மாதிரி தான் இருந்தா அந்த மாதிரி படங்கள்ல நடிச்சுட்டு நீ எல்லாம் எனக்கு கேள்வி கேட்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. அதுக்கு இவங்க சொல்றாங்க என்ன அப்படின்னா, நான் வந்து அதுல குயினா இருந்தேன், நான் தான் வந்து பீக்கிள் இருந்தேன், நான் வந்து அதனால வந்து நான் கேள்வி எல்லாம் கேட்கலாம், அப்ப நான் தான் குயின் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுல பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஏதாவது அவார்டு கொடுத்தாங்களா? பெஸ்ட் பான்ஸ்டர் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் அவார்டு கொடுத்தாங்களா? புரியல எனக்கு. அப்பெல்லாம் ப்ரோ என்ன ப்ரோ வந்து அந்த மாதிரி படங்கள்ல நடிக்கக்கூடாதா, நடிச்சதே தப்புன்னு சொல்றீங்களா அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, நான் அப்படி சொல்ல வரல. ஆக்சுவலா வந்து பானோகிராஃபி அப்படின்றது வந்து ஒரு ஆர்ட். அதுவும் ஃபாரின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பிசினஸ். ஓகே, நீங்க வந்து அதை பண்ணிட்டீங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ பிடிச்சோ பிடிக்காமலே நீங்க வந்து அதை பண்ணிட்டீங்க. ஆனா அதை பெருமையா சொல்லி அதனால நான் வந்து இப்ப உன்னை வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்றதுல கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. அதாவது உங்களுக்கு இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா, இப்ப நீங்க இதுக்கப்புறம் தமிழ் சினிமால வந்து எவ்வளவு பெரிய ஒரு ஸ்டார் ஆனாலும், எவ்வளவு பெரிய நல்ல பேர் வாங்கினாலும், இல்ல டிவி ஷோல வந்து நீங்க வந்து எவ்வளவு பெரிய நல்ல பேர் வாங்கினாலும், எல்லாத்துக்குமே ஷக்கீலா அப்படின்னா மைண்ட்ல என்ன வரும் அப்படின்னா, நீங்க வந்து அந்த மாதிரி படத்துல நடிச்சவங்க தான், அந்த மாதிரி ஒரு ஸ்டார் தான் அப்படின்னு ஞாபகம் வரும். ஸோ அதை வந்து மாற்றவே முடியாது. அதை வந்து நடந்து போச்சு, முடிஞ்சு வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அந்த மாதிரி இது பண்ணிட்டு இப்ப வந்து நான் ஒழுக்கமா இருக்கப்பா, இப்ப வந்து நான் அந்த மாதிரி படங்கள்ல வந்து நடிக்கிறதுல இப்ப வந்து டிவி ஷோஸ்ல எல்லாம் தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, நீங்க பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து இல்லைன்னு ஆகாது இல்ல. நீங்க வந்து அதையும் பண்ணிட்டு இப்ப வந்து நான் வந்து ரொம்ப நல்லா வைப்பா, நான் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு கிரியேட் பண்ற மாதிரி நீங்க வந்து கேள்வி கேட்கறதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லை. எல்லாம் இந்த விஜய் டிவி சொல்லணும், இருக்கிறதுலே ஒன்னா நம்பர் கிறுக்கணுங்க அவனுக்கு தான். அவனுக்கு வந்து என்னன்னா டிஆர்பிக்காக எதை வேணாலும் செய்வானுங்க. ஓப்பனா சொல்லணும்னா சரி வேணாம், அவனு வந்து டிஆர்பிக்காக எதை வேணாலும் செய்வானுங்க. என்னன்னா இந்த ஷக்கீலாவே வந்து உள்ள கொண்டு வந்தது எதனாலனா, குக் வித் கோமாளி ஷோ கொண்டு வந்தாங்களா, எதனால அப்படின்னா அவங்க இருந்தா பசங்க பார்ப்பாங்க, நிறைய பேர் பார்ப்பாங்க, ஓகே ஆண் அப்படியே வாய் பொழந்துட்டே பார்ப்பாங்க, அவங்க பண்ண விஷயத்தையெல்லாம் மறந்துட்டு அப்படியே ஆண் வாய் பொழந்துட்டு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஆர்பிக்காக அவங்க வந்து உள்ள கொண்டு வந்தாங்க. ஸோ இவங்களும் வந்து ஓகே நமக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு லைஃப் கிடைச்சிருச்சு, ஓகே இது வந்து டிவி வச்சே ஓட்டிடலாம், யூடியூப் வச்சு ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து செட் ஆயிட்டாங்க ஷகிலான்றவங்க. அதனால வந்து ஓகே இனிமேல் வந்து நம்ம கரெக்டா நம்ம வந்து எது பேசினாலும் மக்கள் வந்து நம்பிடுவாங்க அப்படின்னு நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. இந்த எல்லாத்துக்கும் காரணம் இந்த விஜய் டிவி கிறுக்கு பசங்க தான். இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? இப்ப இந்த விஜய் டிவிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஷக்கீலா வந்து எங்க இருந்தாங்கன்னு தெரியல. இத்தனை வருஷமா எங்க இருந்தாங்க, என்ன படம் நடிச்சிட்டு இருந்தாங்களா என்னன்னே வந்து யாருக்கும் தெரியல. இப்ப விஜய் டிவிக்கு வந்துட்டாங்க, ஒரு டிவியில செட் ஆயிட்டாங்க. அண்ட் வந்து என்ன சொல்றது, யூடியூப்லயே வந்து ஏதோ ஒரு சேனல் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதுல இருந்து காசு வருது. ஓகே, இப்ப எப்படியோ நமக்கு வந்து பணம் வருது, லைஃப் வந்து திரும்ப நமக்கு ஆரம்பிச்சிருச்சு, ஏதோ ஒரு வகையில டிவி ஷோவோ இல்ல வந்து யூடியூப்ல நமக்கு வந்து பணம் வருது. இப்ப வந்து நம்ம எவ்வளவுதான் முன்னாடி தவறுகள் செஞ்சிருந்தாலும் இப்ப வந்து நம்ம ஒரு இதா செட் ஆயிட்டோம், மக்கள் மத்தியில ஒரு நல்ல அந்த ஒரு என்ன சொல்றது, ஓகே ரியாலிட்டி ஷோல அவங்க நல்லா பண்றாங்க அப்படின்ற ஒரு பேர் எடுத்து மக்கள் மனசுல வந்து கொஞ்சம் குக் வித் கோமாளி மூலமா கொஞ்சம் லைட்டா நின்னுட்டோம், இப்ப வந்து நம்ம பேசலாம், கேள்வி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இதுவே யோசிச்சு பாருங்களேன், இப்ப ஒருவேளை விஜய் டிவிக்கும் வராம யூடியூப்லயும் வந்து இவங்க எதுவும் ஷைன் ஆகாம முன்னாடி இருந்தாங்களோ, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தாங்கன்னே தெரியாம இருந்தாங்களா, அந்த மாதிரி இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி இப்ப பைல்வான் ரங்கநாதனுக்கு ஆப்போசிட்ல உட்காந்து இந்த மாதிரி அவங்களை கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்களா? மாட்டாங்க. அவங்க வந்து இப்ப காசு வர ஆரம்பிச்சிருச்சு, விஜய் டிவி மூலமா கொஞ்சம் மக்கள் மனசுல அப்பப்ப தெரியற மாதிரி ஆயிட்டாங்க. அதனால இப்ப வந்து நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. கேட்கற கேள்வி கரெக்டா இருந்தா பரவாயில்ல. அதாவது இவங்களோட பர்சனல் விஷயம் வந்து இதுல வர்றப்ப அவங்க வந்து கேர் பண்ணிக்க மாட்டாங்களா, அது வந்து ஒரு ஹீரோயின் பத்தி சொல்றப்ப அவங்க கேர் பண்றது பண்ணது அவங்க இஷ்டம். நீங்க ஏன் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு இதெல்லாம் பாக்குறப்ப திரும்ப தோணுற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப பைல்வான் ரங்கநாதன் ஒரு பர்சனல் யூடியூப் சேனல் இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கலைஞர் டிவியில வந்து இந்த மாதிரி அவர் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களே, நீங்க ஒர்க் பண்ற அதாவது குக் வித் கோமாளியில ஒர்க் பண்ணிருக்கீங்க, நீங்க ஒர்க் பண்ற விஜய் டிவியில பிக் பாஸ் ஷோல மாயா வந்து நான் யூஸ் பண்ண இன்னும் வேற இடத்து நிக்சனுக்கு மாஸ்டா வேணுமான்னு கேட்டாங்களே, அதை பத்தி நீங்க ஏன் ஒரு வார்த்தையோட கேட்கல? இந்நேரம் கிழிச்சு தொங்க விட்டுருக்குள்ள நீங்க. அதாவது அவ்வளவு ரோஷம் இருக்குப்பா, அவ்வளவு கோவம் இருக்குப்பா, பைல்வான் ரங்கநாதன் இந்த மாதிரி சொல்றதெல்லாம் எனக்கு பொறுத்துக்க முடியல, அவன் எப்படி இந்த மாதிரி பொண்ணை பத்தில அப்படி சொன்னா ஹீரோயின்ஸ் பத்தி சொல்லலாம் அப்படின்னு கோவம் வர்ற உங்களுக்கு, நீங்க ஒர்க் பண்ற சேனல்ல ஒரு ஷோல வந்து இது நடந்திருக்கேன், அதை பத்தி ஏன் கேட்கவே இல்லை? சோ இந்த வாழ்ந்து காட்டு ஷோல வந்து அவங்க இன்னும் நிறைய வந்து பேசிட்டு இருந்தாங்க. அதை பத்தி பேசினேன் அப்படின்னா இந்த வீடியோவோட லென்த் வந்து அதிகமாயிரும். உங்களுக்கு வந்து பார்ட் 2 வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த ஃபுல் எபிசோட நான் பார்த்துட்டு பார்ட் 2 வந்து நான் கண்டிப்பா போடுறேன். இன்னும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் ஃபைனலா நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த இங்க வந்து பொண்ணுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா வருவானுங்க, பசங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா வரமாட்டானுங்க. அவனுக்கு வந்து இன்னும் இருந்தாம தான் இருக்கானுங்க. அவனுங்களை பொறுத்தளவுக்கு அவங்களோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா, பொம்பளை சத்தா உயிர், ஆம்பளை சத்தா மயிறு, அவ்வளவுதான்.
ஆம்பளை ஏமாத்திட்டான்னு ஒரு பொம்பளை கேஸ் கொடுத்தா அவனை தூக்கிட்டு வந்து போட்டு மிதிக்கிறீங்கல்ல, அதே ஒரு பொம்பளை ஏமாத்திட்டான்னு ஆம்பளை கேஸ் கொடுத்தா ஏன் சார் எடுக்க மாட்டேங்கிறீங்க? ஆம்பளைக்கு ஒரு சட்டம் பொம்பளைக்கு ஒரு சட்டமா சார்?